இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். மீகா எழுதினதான புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் தான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுவும் எப்படிப்பட்ட அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த அதிசயம் என்று சொல்லப்படுகிறது அல்லது அந்த அற்புதம் என்று சொல்லப்படுகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீ நினைச்சிருக்கலாம், இதெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில் நடக்குமா, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுது நீ நினைக்கலாம். நல்ல கவனிங்க, அப்படி நினைத்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில நீ நினையாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீ செய்கிற தொழில்களையும் சரி, உன்னுடைய ஊழியங்களிலும் சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நடக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். எது முடிஞ்சு போச்சு, எது இனி நடக்காது என்று நீ நினைக்கிறியோ அதை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னு சொன்னா ஏதோ வந்தவங்களை ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக அவர் எப்பவுமே கொடுக்கவே மாட்டாரு. அவர் எதை செய்ய போகிறாரோ அதைத்தான் அவர் கொடுப்பார். ஐயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறார். அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல என்ன அதிசயம் நடந்தது? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. எப்படி அவங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களாம்? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். 6 லட்சம் பேர் அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. வாசிப்பு அடுத்த வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. நல்ல கவனிக்க வேண்டும். ஒரு பெரும் திரளாக, ஒரு பெரும் சேனையாக அங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள்.
ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். நல்ல பெரிய கூட்டத்தை இராணுவத்தை கூட்டிட்டு போறான். 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13வது 14வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் இஸ்ரேல் மக்கள் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த தவிப்பில் இருந்துதான் கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களை மீட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியில கொண்டு வருகிறார். அப்படி வரும்பொழுதுதான் பார்வோன் அத்தனை சேனையை கூட்டிக் கொண்டு அவர்களை பிடித்து கொள்ளும்படியாக வருகிறான். அப்பதான் மோசே சொல்லுகிறான், பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கவனிங்க, உங்களுக்காக ஆண்டவர் இந்த மாதம் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மாதம். யுத்தம் பண்ண போகிறாருன்னு சொன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்காதீங்க. அவர் எப்படிப்பட்ட யுத்தத்தை இங்கே எகிப்து தேசத்தில் செய்தார். வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் இருந்து நீங்க புறப்பட்ட நாளில் அவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாரோ அதே மாதிரி நீங்க அதிசயங்களை காண பண்ணுவேங்கிறாரு. அப்போ அவங்க கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்க சும்மா இருந்தா போதும். அப்படி பேசுறாங்களே, இப்படி செய்யறாங்களே, அழுதுட்டே இருக்க வேண்டாம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரித்துக்கிட்டே இரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் உனக்காக யுத்தம் பண்ணுவார். மறுபடியும் உனக்கு மாந்திரியம் செய்கிறானே, அவன் காணாமலே போய் விடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ சும்மா இருந்தா போதுங்கிறாரு. யாருக்கு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அல்லது எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது யார் உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டார்களோ அல்லது எதை நினைத்து ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அதனாலதான் ஆண்டவர் அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
சில காரியங்கள் உங்க இருதயத்தை பாரமா இருக்கும். யார்கிட்ட போய் நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் அவனுக்கு அல்லது அவளுக்கு அதுவும் வேணும், அதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லுவாங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்களே. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நினைச்சு தானே நீ கலங்குகிற. உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிவார். உன் இருதயத்தின் வேதனையை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் இந்த மாதம் யுத்தம் பண்ண போகிறாரு. இது ஆண்டவர் உனக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு மாதமாக. இதுவரைக்கும் நீ கண்ட எகிப்தினை இனி நீ காண போகிறதே இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் ஐயா. அல்லேலூயா. அல்ல கவனிங்க, உன்னை சிறுமைப்படுத்தினவங்க, உன்னை கண்ணீர் விட வச்சவங்க, உன்னை தேடி தேடி அலைஞ்சவங்க, உன்னை ஒழிக்காம விடமாட்டேன்னு சவால் விட்டவங்களை இனி காண மாட்டேன். அதுக்குதான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அதிசயத்தை பார்க்க போகிறார். ஆண்டவர் சொன்னார் மீகா 7:15, நீ எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றால், அந்த அதிசயம் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர் செய்த அதிசயம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் ஒரு வழிமுறை, கேள்விப்படாத ஒரு சம்பவத்தை சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை மோசேயினுடைய வாழ்க்கையில அவன் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ அதிசயத்தை மோசே பார்த்தவன், எத்தனையோ அதிசயத்தை பார்த்தவன். எகிப்து தேசத்தில் இருந்து அவங்க வெளியே வருகிறதற்கு முன்னால ஆண்டவர் பல வாதைகளை அவர்களுக்கு கொடுத்தும் இஸ்ரவேல் மக்கள் மீது ஒரு வாதையும் வராதபடி காப்பாற்றின பல அற்புதங்களை பார்த்தவன் தான். ஆனா அந்த எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் செய்த அற்புதத்தை அவனும் பார்த்ததில்லை. அப்படின்னா அங்க என்ன நடந்தது? 21, 22 வசனங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நல்ல கவனிக்க வேண்டாம். ஜலம் பிளந்து பிரிந்து கேள்வியே படாதது. உலகம் தோன்றின நாள்ல இருந்து பார்க்காதது. அதிசயம் சொல்றது something beyond our comprehension, something that we haven't seen so far. அதுதான் இந்த மாசம் செய்ய போறேங்கிறாரு. நீ இதுவரை பார்க்காத ஒரு அதிசயம், இதுவரை நீ நினைச்சு பார்க்காத ஒரு அதிசயம், நீ எதிர்பார்க்காத அதிசயம். இது முடியுமா, இது முடியுமா என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிசயம். அல்லேலூயா. Nothing is impossible with God. He is God of impossibilities. நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவன் கையை அங்க நீட்டுறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் சொல்லுகிறது. அந்த கீழ் காற்றுன்னு சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தது பரிசுத்த ஆவியானவர். அதை தான் இங்கே கீழ்காற்று என்று வாசிக்கிறான். அப்படியே பிளந்து விட்டார். நல்ல கவனிங்க, இதில் அநேக கருத்துகள் உங்களுக்கு இருக்கிறது. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நல்ல கவனிக்க வேண்டாம். ஜலம் பிளந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கரையில இருந்து சமுத்திரத்தின் வழியாக அடுத்த கரைக்கு போகிறார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். என் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுக்கிறார். பிசாசானவன் பல தடைகளை கொண்டு வந்து உன்னை முன்னேறவே முடியாதபடி ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லவா? ஆகவே கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி புதிய வாசல்களை உனக்கு திறந்து ஒரு புதிய இடத்துக்கு, புதிய வழிக்கு, புதிய தொழிலுக்கு, புதிய ஊழியத்துக்கு, புதிய அனுபவங்களுக்கு, புதிய தேசத்திற்கே கொண்டு போகிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத காரியம், நீ நம்ப முடியாத காரியம் அவர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. எந்த கதவு உனக்கு மூடப்பட்டிருக்கிறது, மூடின கதவை அவர் திறக்கல. ஒரு புதிய கதவை உனக்காக திறக்கிறார். ஒரு புதிய வழியை உனக்காக திறக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால நம்ப முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேங்கிறாரு. அல்லேலூயா. உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். இப்போ உன் குடும்பத்திலேயே யாரோ ஒரு நபர் ரட்சிக்கப்படலை, யாரோ ஒரு நபர் அது கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். நீ என்ன நினைச்சிருப்ப? நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான், இவங்களை நம்ம மாற்றவே முடியாது நினைச்சிருப்ப. அதுல தான் கர்த்தர் எத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதைத்தான் கர்த்தர் முடிய வைக்க போகிறார். நீ முடியாது என்று நினைக்கிற காரியதான் எனக்குன்னு சொல்லி ஒரு எதிர்காலமே இல்லைன்னு தானே நினைக்கிற. எனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையே அமைச்சு கொடுக்க யாருமே இல்லைன்னு தானே நினைக்கிற. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண, அதனாலதான் அவர் அதிசயங்களை காண செய்வேன் சொல்லுகிறார். ஐயா, அல்லேலூயா. கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. யாரை குறித்து? உன் குடும்பத்தில் உள்ள எந்த நபரை குறித்து நீ மனவேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ
அந்த நபருடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு இல்ல, அவர் செய்ய போகிறது தான் சொல்றாரு. அல்லேலூயா. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அவங்கள உடல்ல விரட்டிக்கிட்டு போறான். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு கண்ட எகிப்தியனை இனி காணவே மாட்டேன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க, இன்றைக்கு கண்ட எகிப்தியனை காணவே மாட்டாய். விரட்டிட்டு போறான். நடந்தது என்ன? 26வது வசனத்தில் இருந்து கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவனாகிலும் தப்பவில்லை. வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். நல்ல கவனிங்க. அவங்களுக்கு தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தவன், அவங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தவன், 430 வருஷம் அவங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தவன் சுத்தமா அழிஞ்சு போனான். இப்ப அவங்க எல்லாரும் புதிய இடத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். அவங்க எல்லாரும் கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தரே உங்க கூட இருந்து வழி நடத்துறத பார்ப்பீங்க. கர்த்தரே உங்க குடும்பத்தோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துறத பார்ப்பீங்க. ஏன் சொன்னா, பார்வோனுடைய சேனை முழுவதும் அமிழ்ந்து போனது மாத்திரமல்ல, அடிமைத்தனமும் அவர்களை விட்டு போய்விட்டது. அவர்கள் பயந்த பயமும் அவர்களை விட்டு போய்விட்டது. அதற்கப்புறம் கர்த்தர் தான் அவர்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டே இருந்தார் ஒழிய, அதே மாதிரி கர்த்தரே உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அவரை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க, விட்டுறாதீங்க, போகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இருப்ப, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அல்லது எந்த நபரை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, நல்ல கவனிங்க. உன்னை பயமுறுத்துறவங்க, உன்னை கலங்கடிச்சிட்டு இருக்கிறவங்கள இனிமே நீ பார்க்க மாட்ட. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி, ஒன்று
அவங்களும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாரு, அல்லது ஒன்று அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாரு. அல்லேலூயா. நீ எதை குறித்துமே இனி பயப்பட வேண்டாம், யாரை குறித்துமே பயப்பட வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை கொண்டு வந்திருக்கிறார், அநேகரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் எப்படி யுத்தம் செய்வாருங்கிறத நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட வந்த 5வது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, அங்கே இருந்தவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபித்தான்? 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் அப்படித்தானே சொன்னீங்க. ஆண்டவரே, எங்களுக்குன்னு யாருமே இல்லையே, நாங்களும் ஒரு அனாதை போல இருக்கிறோமே, எங்களுக்கு விரோதமாய் தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் அதுக்கு தான் இந்த வசனங்களை உங்களுக்கு கொடுக்க. வாசிப்போம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீ இவ்வளவு நாள் நீ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு கொடுக்கிறார், இந்த நாளிலே உனக்கு கொடுக்கிறார். வாசிப்போம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய ஏகலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நல்லா கவனிங்க. எனக்கு யாருமே இல்லையே நினைக்கலாம், எனக்காக வழக்காட யாருமே இல்லையே நினைக்கலாம், எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு கூட பிறப்பு கூட இல்லையேன்னு நினைக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ யுத்தமே பண்ண வேண்டாம், உனக்காக யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஆண்டவர் சொல், உங்களுடையது அல்ல, தேவனுடையது. 17வது வசனத்தில் இருந்து, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சொல்றாங்க. நாளைக்கு உங்களுக்கு எதுவாக போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 20வது வசனத்தில் இருந்து, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை
நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது நிலை பெறுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இப்ப அவர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகத்தானே வந்து கொண்டிருக்கிறது. நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். என்னது? ஏன் பாடுறான்? அதுதான் உன் விசுவாசத்தை காட்டக்கூடியது. உன் வாழ்க்கையில நல்ல கவனிக்க, நீங்க இயேசுவையே அறிந்திருக்க மாட்டீங்க. கர்த்தர் செய்கிறதற்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நல்ல கவனிக்க, வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எத்தனை ராஜா கூடி வந்தானோ, எத்தனை இராணுவங்கள் எத்தனை தேசத்தில் இருந்து வந்ததோ அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு. இவனுகளை வெட்டணும்னு வந்தவனுங்க அவனுங்களையே ஒருத்தன் வெட்டி காலி ஆயிட்டான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறது. அதுதான் கர்த்தர். நீ சும்மா ஜம்முன்னு ஜமீன்தார் பொண்டாட்டி மாதிரி உட்காந்துருப்பேன், அங்க கர்த்தர் வேலையை முடித்து விடுவார். அல்லேலூயா. நல்ல கவனி, என்ன செய்ய போகிற நமக்கு தெரியாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க யுத்தமே பண்ணல, இவங்க அடிக்கு தட்டிலும் போகல, அருவம் வெட்டவும் இல்லை குத்தவும் இல்லை, போய் பார்க்குறோம் அத்தனை பேர் அவுட்டு. வாசிங்க. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளையும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கின பொழுது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை, ஒருவன் கூட தப்பவில்லை. அல்லேலூயா. பயந்துகிட்டு இருந்தவங்க. 26வது வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். மகிழ்ச்சியோடு திரும்பினார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எதை குறித்து பயந்து கொண்டிருந்தையோ இனி பயப்பட வேண்டாம். எதை குறித்து கலங்கி கொண்டிருந்தையோ நீ கலங்கவே வேண்டாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்படின்னா அந்த அதிசயம் சொல்றது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, நம்ம பார்க்காதது, நம்ம கேள்விப்படாதது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான்.
எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். 2 ராஜாக்கள் யுத்தம் பண்ண போறாங்க. பிரச்சனை ஒருத்தனுக்கு தான், அவன் பிரச்சனைக்கு இன்னொருத்தன் கூட்டம் சேர்ந்துக்கிட்டான். இந்த 2 பேரும் யுத்தம் பண்ண போறான். வாசிப்போம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. குடி தண்ணி இல்ல, செத்து போயிருவோம் நினைக்கிறான். வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். கர்த்தர் அவங்க கையில ஒப்பு கொடுக்க கொண்டு வந்துட்டாரே. நம்ம சாப்டர் முடிந்தது நினைக்க, தண்ணியே இல்லை யாருக்கும். வாசிப்போம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். நல்லா கவனிக்க வேண்டாம். இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்ப்பா, எலியா கூட உனக்கு கூஜா தூக்கிட்டுலாம் போனவன் இருக்கிறான். அங்க போவோம், அவன்கிட்ட போறாங்க. அவன் சொல்லுகிறான் 16வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரை. அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். வாசிப்போம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவர்களையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துருவாரு. ஒரு தீர்க்கதரிசியை நம்பி வந்து எங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சுங்கிறான். ஒரு தீர்க்கதரிசியை நம்பி வர்றதுன்னு சொல்லும் போது அவன் கர்த்தரை நம்பி வர்றான்னு அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசிகளை நம்பி வரும் பொழுது அவன் கர்த்தரை நம்பி வருகிறான். உடனே கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலமாய் பதில் கொடுக்க, காத்தையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் எல்லாம் நிரம்புறாக்கள தண்ணீர் வரும். 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. நல்ல கவனிங்க, இது ஒரு அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நீ ஒரு பாதி வீடு கட்டியிருப்ப, மீதி வீடு கட்ட உண்ட பணம் இருக்காது. நீ பொட்ட பிள்ளைய பெத்திருப்ப, கல்யாணம் முடிச்சு வைக்க பணம் இருக்காது. தொழில ஆரம்பிச்சுட்ட, மேற்கொண்டு தொடர வசதி இல்லாம இருக்கும். நல்ல கவனிங்க, எதுல உன்னால பணம் இல்லை, எதுல ஆனா உன் இறுதியத்தில் கடனே வாங்கிடக்கூடாதுன்னு நீ முடிவில் இருக்கிற, ஆனா பணம் வர்றதுக்கு வழி இல்லை. நீ காத்தையும் காண மாட்ட, மழையையும் காண மாட்ட. நீ எதிர்பார்க்கிற பணத்தை கர்த்தர் கொடுப்பதை பார்ப்பார். எது முடியாதுன்னு நினைக்கிறியோ, எது நடக்காதுன்னு நினைக்கிறியோ, இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கும். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் செய்கிறத பார்த்தீங்கன்னா அதிசயமாய் இருக்கும், அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. நீ நினைப்ப, வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லையே நினைப்ப, எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் அதுக்கு அதிகமாகவே கர்த்தர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நல்ல கணிக முக்கியமான பகுதிக்குள்ள வர்றோம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அவர் அதிசயத்தை செய்கிற தேவன் தான். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இயேசுவை அறிந்தாலும் சரி அறியாட்டாலும் சரி, கரை திரைகள் நீக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன தப்பு இருக்குதோ அதை தூக்கி தூரப்படு. உன் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கோ அதை தூக்கி தூரப்படு. அவர்கிட்ட சொல்றாரு, அற்புதம் செய்ய போகிறாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரு. 7வது 8வது வசனங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். அங்க போய் நின்னா போதும், நீ எதையுமே முயற்சி செய்ய வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் ஹிம் ஒன்லி. அவர்கிட்ட இருந்துதான். அங்க போய் நீ காலை வச்சா போதும்பா. 14வது வசனத்தில் இருந்து. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. கரை புரண்டு இந்த குத்தாலத்துல போனீங்கன்னா அருவி தட 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 விழுந்து ஓடும். அப்படி ஓடிய மலையில இருந்து இறங்கிக்கிட்டு இருந்த அந்த அருவி அப்படியே நின்னா எப்படி இருக்கும்? அப்படி நிக்கி வாசிப்போம். உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். எப்படி செங்கடல்ல பழந்து அதுல நடந்து போனாங்களோ இதே மாதிரி தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். ஆண்டவர் எதையோ ஒன்று சொல்லிட்டு போறாரு நினைக்காதீங்க. அவர் என்ன செய்ய போகிறாரு? என் நாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னது? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அப்ப உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்துட்டார்னா அதை நிறைவேற்ற போகிறார் அர்த்தம். ஐயா, அதை நிறைவேற்ற போகிறார் அர்த்தம். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ,
அவர் அந்த அக்கிரமத்தை பார்த்து உன்னை நிப்பாட்ட போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்ல கவனிங்க. இனி உனக்கு விரோதமான மந்திரவாதம், இன்று கண்ட எகிப்தியனை இனிமே நீ காண போறதில்லை. மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லப்படும். உனக்கு செய்ததை கர்த்தர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. தண்ணி கரையில தான் கால் வச்சான். கால் வச்ச உடனே புரண்டு வந்த தண்ணி நின்றுச்சு. நீங்க இப்போ உன் வீட்டுக்கு வாசல்ல தான் கால் வைப்ப, உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியே ஓடிடும். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயத்தை இந்த நாளிலே இருந்து உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா.